கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 107வது சங்கீதம் 29-30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஆமென். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை நினைச்சு இந்த வருஷத்தின் கடைசி உயிர்த்தெழுந்த நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த 24வது வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, நான் கொந்தளிப்பை அமர்த்துகிறேன். அதன் நிமித்தமாக வருகிற சந்தோஷத்தின் நிமித்தம் நீங்கள் நாடின துறைமுகத்துக்கு உங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். என்ன தெரியுமா? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார், காது கொடுத்து கேட்கிறார். உங்க விண்ணப்பங்களை, உங்க காரியங்களை அவர் காது கொடுத்து கேட்கிறார். இந்த உலகத்துல காது கொடுத்து கேட்பதற்கு யாருமே இல்லை. ஆனா உங்களை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து, உங்கள் பாரங்களை குறித்து விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகமா இருக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய கொந்தளிப்பை தேவன் அமர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, இயேசுவானவர் அந்த ஒரு இடத்துக்கு போறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த யோவான் 6வது அதிகாரம் சிறப்பான ஒரு அதிகாரம். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு சிறப்பான அதிகாரம் இந்த அதிகாரம். இயேசுவானவர் அந்த இடத்துக்கு போகும்போது ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க. ஜனங்கள் பசியா இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கையில 2 மீன் 5 அப்பத்தை கொடுக்கறாங்க. இயேசுவானவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த அப்பமும் அந்த மீன்களும் பெருகி கொண்டே இருக்குது. ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதம் 12 கூடைகளை எடுத்து வச்சுட்டாங்க. அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? கொஞ்சத்தை பெருக செய்கிறவர். ஆமென். கொஞ்சமாக இருந்துச்சு சாரிபாத்தினுடைய வீட்டுல, அதை ஆண்டவர் பெருக செய்தார். அவர் பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அந்த வீட்டுல மாவும் எண்ணெயும் செலவழியல என்று பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தோடு சண்டை போட போகும்போது ஒரு கல்லை எடுத்தார், 5 கூழாங்கல்களை எடுத்தார். ஆனா ஒரு கல்லை எடுத்து எரியும் போது எதிரி வீழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே எலியா தன்னுடைய வேலைக்காரனை சொல்லுகிறார், நீ அங்கே சமுத்திர முகமாய் நில், மேகம் எழும்பும் போது சொல் என்று சொல்லி எலியா ஜெபிக்கும் போது மேகம் எழுந்தது. எவ்வளவு எழுந்தது? ஒரு உள்ளங்கை மேகம் எழுந்தது. அந்த உள்ளங்கை மேகம், கொஞ்சம் மேகம் நிறைய மழை பொழிந்தது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை என்ன என்றால், ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது கொஞ்சத்தையும் ஆண்டவர் பெருக செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையை ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் மக்களா இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் ராஜ்யத்தையே வச்சிருக்கிறார். இப்படி நன்மைகளை இயேசுவானவர் செய்த போது ஜனங்கள் அங்க என்ன நினைக்கிறாங்க? 6வது அதிகாரம் 14வது வசனத்துல, மகா பெரிய தீர்க்கதரிசி நம்முடைய தோன்றிவிட்டார். ஏன் தெரியுமா? 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிடாங்க. பெரிய தீர்க்கதரிசி வந்துட்டாரு. அவரை பிடிச்சு நம்ம ராஜாவாக்கிரலாம். 15வது வசனத்துல வாசிக்கிறோம், ராஜாவாக்கிரலாம் போது இயேசுவானவர் அந்த கூட்டத்தை கலைத்து விட்டு அவர் மலையின் மேல் போய் செபிக்க போயிட்டார்.
இப்ப இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் ஜெபிக்க போயிட்டார். இப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க, அக்கறைக்கு போகலாம், அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆயத்தப்படுறாங்க. அவங்க ஆயத்தப்படும் போது அந்த நேரம் என்னவா இருக்குதுன்னா சாயங்காலமா இருக்கிறது. அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா பெத்சாய்தா என்ற ஊர், கப்பர்நகூம், அங்கதான் போறாங்க. அது யாருடைய ஊர் அப்படின்னா அது பேதுருவனுடைய வீடு அங்கதான் இருக்கு. அந்த ஊர்ல இயேசுவானவர் வீடும் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அந்த கடைக்கு போயிடலாம்னு சொல்லி சாயங்காலமா இருக்கு, இவங்க படகு மேல ஏறிட்டாங்க. ராத்திரி இருட்டாயிருச்சு, தண்டு வலித்து போயிட்டே இருக்காங்க. நல்லா பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கும் போது வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 18வது வசனம். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. பெருங்காற்று அடித்ததுனால கடல் கொந்தளித்தது. நல்ல கவனிங்க, இயேசு அவர்களோடு வராமல் இருந்தார். இயேசு மலையில போய் ஜெபிக்க போயிட்டாரு. ஜெபிக்க போன பிறகு இவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க கிளம்பின நேரம் இருட்டா இருக்கு, சாயங்காலம் ஆயத்தம் பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு, நம்ம ஊர் தானே, நம்ம பழக்கப்பட்ட இடம் தானே, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் இயேசுவை விட்டுட்டு படகுல ஏறி உட்கார்ந்துட்டு தண்டு வலிச்சு கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. போகும்போது எதிராப்புல இப்ப ஒரு பெரிய காற்று, ஒரு பெருங்காற்று, அது எதிர்காற்று என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகள் வருகிறது. ஏன் கொந்தளிப்புகள் வருகிறது? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில கொந்தளிப்புகள் வருகிறது? ஏன் குடும்ப வாழ்க்கையில கொந்தளிப்புகள் வருகிறது? ஏன் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களிலே கொந்தளிப்புகள் வருகிறது? ஏன் நம்முடைய சமூகத்துல கொந்தளிப்புகள் வருகிறது? தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை செயல்படுத்த முடியும் என்று நினைக்கும் போது அங்கே எதிர்காற்று வீசுகிறது, கொந்தளிப்பு வருகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், அல்லது திருமணத்துக்கு நீங்கள் ஆட்களை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துல சில நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தர் இல்லாமல் செயல்படுவீர்கள் என்றால் நம்ம காணக்கூடிய ஒரு இடம் என்னன்னு சொன்னா எதிர்காற்று, கொந்தளிப்பு. இன்னும் நான் அதிகமா சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானித்து விட்டு ஒரு இடத்திற்கு நாம் போகும்போது அந்த இடத்திற்கு தேவன் இல்லாமல் நாம் போவோம் என்றால், தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நாம் போவோம் என்றால், தேவனுடைய ஆளுகை நம் மேல இல்லாம நம்ம போவோம் என்றால், அந்த இடத்துல போனா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் நினைத்த காரியம் அங்கே நடக்காது. காரணம், தேவன் உங்களோடு இல்லை. சீஷர்கள் கிளம்பிட்டாங்க, எங்களுக்கு வழி தெரியும், நாங்க போயிருவோம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் போகும்போது 3-4 மைல் அவர்கள் கடினமாக தண்டு வலித்தார்கள். நம்ம வாழ்க்கையில வருகிற எதிர்காற்றை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில வருகிற கொந்தளிப்பை பார்த்து நாம் இன்னும் அதிகமாக உழைக்கிறோம், இன்னும் அதிகமாக உழைக்கிறோம். வேகமாக நான் தண்டு வலித்தால் அந்த படகை இன்னும் அதிகமாக என்னுடைய முழு பலத்தோடு நான் அதை துடுப்பு போட்டு கொண்டு சென்றால் நான் அக்கறைக்கு சென்று விடலாம் என்று இந்த சீஷர்கள் நினைத்தது போல அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வீட்டில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வருகின்ற கொந்தளிப்புகளை பார்த்து அதிக பலத்தோடு இன்னும் அக்கறைக்கு போக வேண்டும் என்று சுய முயற்சி செய்கிறோம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் விட்டுவிட மாட்டார். அவர்களுடைய தண்டு வலிக்கதை, அவர்களுடைய பிரயாசங்களை, அவர்களுடைய இன்னல்களை ஆண்டவர் பார்த்தார். பார்த்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைகள் போய்கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் தனிமையாக போய்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் நான் அழைத்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. என்னால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? இரவும் பகலும் ஜெபித்து 12 சீஷர்களை இயேசு தெரிந்து கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இயேசு இல்லாமல் போகும்போது அந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டார். அவர் தானே வந்தார்.
அல்லேலூயா. அவர் தாமே வந்து அவர் அந்த படகுக்கு முன்னால நிற்கும் போது சீஷர்கள் பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள், ஐயோ ஆவேசம் பேய் என்று நட்டுக்குகிறார்கள். இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம தென்றல் மெதுவாய் அடிக்கிறது. வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரம் 13-14 வசனங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்த்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோப்பிலேதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரின துறைமுகம் அல்லது கோரின இடம் வந்துவிட்டது என்று சொல்லி அவங்க அழகா பயணத்தை தொடங்குறாங்க. பக்கத்துல கிரேத்தா தீவு இருக்கு, கிரேத்தா தீவுக்கு போயிடலாம்னு சொல்லி பவுலோடு கூட இருந்தவர்களும் அவங்க போறாங்க. தென்றல் மெதுவாய் அடித்தது. நம்முடைய வாழ்க்கையில தென்றல் அடிக்கிற சூழ்நிலைகள் இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அல்லேலூயா. தென்றல் உங்க வாழ்க்கையில இருக்கும் போதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தென்றல் நமக்கு இதமா இருக்கும், அந்த தென்றல் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். அந்த தென்றல் காற்றை அடிக்கும் போது நமக்கு நல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க மாட்டோமா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விருப்பத்தை செய்ய மாட்டோமா? அப்படின்னு இருக்கும். அந்த தென்றல் மெதுவா அடிக்கும் போதுதான், அது லேசா இருக்கும் போதுதான் சீஷர்களும் கிளம்புனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சீஷர்கள் எதிர்காற்றை பார்த்தது போலவே பவுலோடு பயணித்தவர்களும் அந்த தென்றல் காற்று மாறி அது யூரோப்பியனாக மாறிவிட்டது, ஒரு கடுங்காற்றாக மாறிவிட்டது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்திலும் நம்ம நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. ஏமே ஆண்டவரே, இந்த வருட இறுதிக்குள்ளாக வந்திருப்போம். ஆண்டவரே, ஒரு காரியத்தை நான் தொட்டிருப்பேன் என்றால், அந்த காரியத்தை நான் நீர் இல்லாமல் தொடங்கி இருப்பேன் என்றால், இப்பொழுது ஆண்டவரே நீர் வாரும் என்று நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஆனா வந்தபோது கூட அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவர்கள் பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ ஆவேசம், பேய் என்று கதறாங்க. காரணம் என்னன்னா, நடுச்சாமம். எங்க பார்த்தாலும் கடல் தண்ணீர் தான் இருக்கும். அங்க லைட் எல்லாம் இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி சமுத்திரத்துல இங்க நடு ஊர்ல இருக்கிற மாதிரி லைட்ஸ் இருக்காது. எவ்வளவு இருள், டார்க்னஸ். அப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் போகும்போது அவர்கள் இயேசுவை அந்த இடத்துல பாக்குறாங்க. பார்க்கும் போதும் அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ மக்களே, ஆண்டவராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமே. மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே, உங்கள் வாழ்க்கையின் கொந்தளிப்புகளின் மத்தியிலே அவர் உதவி செய்ய உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். சீஷர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 21வது வசனம். அப்பொழுது அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே அவர்கள் இயேசுவை படகுல ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே அந்த படகு அந்த கரையை பிடித்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிப்பை மாற்ற விரும்புகிறார். அவர் நம்முடைய மத்தியிலே அவர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இருக்க கொந்தளிப்புகளின் மத்தியிலே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய படகிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்மளுடைய குடும்பங்களில நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரை நம்முடைய படகுலே உட்கார வைக்கும் போது நம் கரையை காண முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதனுடைய தலைப்பே என்னன்னா, கரையை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் கரையை பிடித்தார்கள். கொந்தளிக்கிற கடலுக்கு மத்தியிலே ஆண்டவராக தேவனை கண்டுகொண்டு அவரை தங்கள் படகிலே ஏற்றுக்கொண்டதுனால் அவர்கள் கரையை பிடித்தார்கள்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவரை எங்கேயாவது நம்ம விட்டு இருந்தோம்னா அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்துல அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு தேவையானது மனது. அல்லேலூயா. நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாம். நீங்க எதை வேணாலும் ஈஸியா கொடுத்துருவீங்க. ஆனா உங்க மனசை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. உங்க மனசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. அதத்தான் ஆண்டவர் கேட்கிறார். மனதை கொடு, உன் மனசை கொடு. உன் மனசுல நான் வர விரும்புகிறேன். ஆமென். அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். இந்த ஆண்டவர் எனக்கு தேவை. இந்த இயேசு எனக்கு தேவை. இந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் உயிர் வாழ்கிறார். இவரை என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா அந்த நாமத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களை அப்படியே அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி விடுகிறார். எந்த தகப்பனாவது எந்த தாயாவது தன் பிள்ளைங்க கஷ்டப்படுகிறத விரும்புவாங்களா? அவர் சொல்றார், ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன். கொந்தளிக்கிறதுக்கு மத்தியில நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து தேற்றுவா. ஒரு தகப்பன் மார்பிலை சேர்த்து அணைத்துக் கொள்வது போல நான் உன்னை அணைத்து கொண்டு போவேன். இயேசுவானவர் வந்து நம்மளை அப்படியே அணைத்து கொண்டு போவான். நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு போவான். அதனாலதான் யோசாபாத் சொல்றாரு, 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிப்பு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை அமர்த்தி போடணும்னா அந்த ஆண்டவரை நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய படங்களை உட்கார வைக்க வேண்டும். அதற்குதான் சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மக்களை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. என்ன தெரியுமா? நம்ம வெற்றி பெறணும்னா இயேசுவை நம்முடைய வீட்டில, நம்முடைய படகுல, நம்முடைய உள்ளத்தில நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், முதலாவது அக்கறையை பிடித்தார்கள், கரையை பிடித்தார்கள். முதல் காரியம், கரையை பிடித்தார்கள். கொந்தளிக்கிற கடலுக்குள்ள இருந்து அவர்கள் போகிற கரையை பிடிச்சிட்டாங்க. இயேசு வந்து உட்கார்ந்தாருங்க படகுல. இயேசு வந்து படகுல உட்கார்ந்த உடனே அவர்கள் கரையை பிடித்து விட்டார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் யோனா 1வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் சமுத்திரத்திலே பெரும் காற்றை வரவிட்டார், அதனால கடல்ல என்னாச்சுன்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு. பாத்தீங்களா? இது ஆண்டவரே வரவிடுறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த கொந்தளிப்பு ஆண்டவர் வரவிடுகிற ஒரு கொந்தளிப்பாய் இருக்கிறது. இந்த யோனா புஸ்தகத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இந்த யோனாவை குறிச்சு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோனா யார் அப்படின்னு சொன்னா, யோனா அப்படின்னாலே புறா என்று பெயர். யோனா என்றால் புறா என்று பெயர். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, யோனாட்ட ஒரு காரியத்தை சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தையை போய் நீ நினிவே பட்டணத்துல பிரசங்கி என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை போய் நீ நினிவே பட்டணத்துல பிரசங்கின்னு சொல்லும் போது யோனாவால அங்க போக முடியல. யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தேவ மகிமை இல்லாத ஒரு ஸ்தலத்துக்கு கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போக புறப்பட்டார். கவனிங்க, இந்த யோனா யார் அப்படின்றத 2 ராஜாக்கள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். காத்தேப்பேர் ஊரான் ஆகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இந்த யோனாவை குறித்து நம்ம 2 ராஜாக்கள்ல பாக்குறோம். யார் இந்த யோனா? அங்க வசனத்தை பார்க்கும்போது காத்தேப்பேர் ஊரானாகிய யோனா. இந்த காத்தேப்பேர் என்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் வளர்ந்த ஊர் நாசரேத்து. நாசரேத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த காத்தேப்பேர் என்ற ஊர் இருக்கிறது. அமித்தாயின் குமாரன் என்று யோனாவை சொல்லுறாங்க. அநேகர் இந்த யோனா யாருன்னு சொல்றாங்கன்னா, சாரிபாத் விதவியினுடைய மகன், அவர்தான் இந்த யோனான்னு சொல்றாங்க. எலியா உயிரோடு எழுப்பினார் அல்லவா, அந்த மகன் தான் இந்த யோனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோனா காத்தேப்பா என்ற இடத்துல அமித்தாயின் குமாரன் அப்படின்னு வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, இயேசுவானவர் அவர் வந்து வாழ்ந்த நாட்களில இந்த வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவர் யாரை குறிச்சு பேசுறாருன்னா, யோனா தீர்க்கதரிசியை தான் குறிச்சு பேசுறார். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியை என்ன சொல்றாருன்னா, தன்னோடு ஒப்புமைப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, உவமைக்கு சொல்லுறார். அநேக சீஷர்கள் கேட்கிறாங்க, அநேக மக்கள் கேட்கிறாங்க, நீர் தேவகுமாரனா, நீர் இயேசுவா, நீர் மனுஷகுமாரனா, அதுக்கு அடையாளத்தை கொடு அப்படின்னு இயேசுகிட்ட கேட்கிறாங்க. அப்ப இயேசுவானவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியா அடையாளத்தை கேட்கிறாங்க. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் கொடுக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. எப்படி பெரிய வார்த்தைய இயேசு கிறிஸ்து பேசுறாரு பாருங்க. ஏன் அப்படி பேசினார் அப்படின்னு சொன்னா, இயேசுவானவரை பின்னாட்கள்ல நடக்க போறது இயேசுக்கு தெரியுது. அவர் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. இவரை குரூசிபிகேஷன் பண்ண கொண்டு போறாங்க. சிலுவையில இவரை பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. நிக்கோதேமும் வருகிறான். அது எங்க பார்க்கலாம்னா, யோவான் 7வது அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதியில பார்க்கலாம். அப்ப இயேசுவானவர்களை சிலுவையில வச்ச உடனே நிக்கோதேமு வந்து பேசுறார். அந்த யூதர் வந்து கேட்கிறார், யூதர் ரபி, அவர் வந்து கேட்கிறார், ஒரு மனுஷனையும் விசாரிக்காம இந்த மாதிரி நீங்க செய்யலாமா? இது நம்ம நியாய பிரமாணத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயர்களிடத்துல, அந்த வேதபாரகரிடத்துல, அந்த பிரதான ஆசாரியர்களிடத்துல யாரு கேட்கிறா? இந்த நிக்கோதேமு கேட்கிறார். அப்ப அங்க உள்ள பரிசேயர்கள் சொல்லுறாங்க, தீர்க்கதரிசி யாரும் கலிலேயாவில இருந்து எழும்புறது இல்லைன்றது உனக்கு தெரியாதா? ஹலோ, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய சிந்தையை அறிந்திருக்கிறவர். நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதும் இயேசுவுக்கு தெரியும். பேதுரு மறுதலிக்க போறதா இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் வரும் என்பதை அவர் நல்லா அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததி என்ன கேக்குதுன்னா அடையாளத்தை தேடுது. ஆனா யோனா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அடையாளமே எல்லாமே வேற அடையாளம் இல்ல. ஏன் கேட்டா, யோனா தீர்க்கதரிசி கலிலேயாவில் வாழ்ந்தா. அல்லேலூயா. கலிலேயாவில் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசியவே ஏற்றுக்கொள்ள பரிசேயர்களுக்கு மனமில்லை. ஒரு பொய்ய தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆயிரும்? பொய் உண்மையாயிரும். அதைத்தான் பரிசேயர்கள் செய்தார்கள், அதைத்தான் வேதபாரகர்கள் செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும்படியாகத்தான் மனிதகுமாரன் இந்த உலகத்துல வந்து மீண்டும் 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 உண்மையை, சத்தியத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வருது யோனாக்கு. கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன தெரியுமா? 40 நாள் தான் இருக்கு, நினைவே கவிழ்க்கப்படும். ஏன்னா அவங்களுடைய அக்கிரமங்கள், அவங்களுடைய மீறுதல்கள், அவர்களுடைய பாவங்கள் எனக்கு முன்னாக வந்திருக்குப்பா. நீ போய் அந்த நினைவைக்கு விரோதமா பிரசங்கின்றார். யாருக்குமே இயேசுவானவர் நல்லவர், நல்லவர், உனக்கு இறங்குவார் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். இயேசுவானவர் நீ தப்பு செஞ்சா நியாயம் தீர்ப்பார் சொன்னா எப்படி இருக்கும்? இஷ்டம் இருக்குமா? இஷ்டம் இருக்காது. இந்த யோனா தீர்க்கதரிசியை போய் என்ன சொல்றாரு? விரோதமாய் பிரசங்கி.
அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. Go to the great city of Nineveh and preach against it, because its wickedness has come up before me. அவங்களுடைய துன்மார்க்கங்கள் எனக்கு முன்னால வந்திருக்கு. நீ போய் பேசு. எப்படி பேசணும்? எகெயின்ஸ்டா பேசு. எகெயின்ஸ்டா பேசு. விரோதமா பிரசங்கம் பண்ணு. யோனா தீர்க்கதரிசிக்கு போக மனசு இல்ல. அவர் நேரம் என்ன பண்ணிட்டாரு? தர்சஸ்க்கு போற இடத்துக்கு கப்பலுக்கு காசு கூலி கொடுத்து போய் படுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கொந்தளிப்பை வரவிடுகிறார். தேவ பிள்ளைகிட்ட தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வேற பாதையில போகும் என்றால் அந்த பிள்ளையை திருப்பி கொண்டு வர்றதுக்கு தேவன் பயன்படுத்த அவர் கையில ஆயுதங்களை வைத்திருக்கிறார். காப்பாற்றவும் ஆயுதத்தை வச்சிருக்கிறார், சிக்கவும் ஆயுதத்தை வச்சிருக்கிறார். காப்பாற்றுறதுக்கு செங்கடலையே குலுக்கி வெளியே கொண்டு வரவும் செய்யறார். அந்த பிள்ளைய சரியா பண்ணணும்னா சில காரியங்களை அனுமதிச்சு தூக்கிட்டு வெளியே வந்துட்டார். ஆனா மொத்தத்துக்கு இயேசு எப்படிப்பட்டவங்கன்னா நல்லவர். அல்லேலூயா. இப்ப அங்க என்ன நடக்குது? ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ பெரிய கொந்தளிப்பு வருகிறதே, யாரோ ஒருத்தர் இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தர்ஷிஸ் போற கப்பல்ல இருக்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரையா போய் தேடும் போது கப்பலின் அடித்தளத்துல யோனா படுத்து கிடக்கிறான். சீட்டு போட்டு பாக்குறாங்க, யார் இந்த கொந்தளிப்புக்கு காரணம்? அவங்க கூட கொந்தளிப்பை பார்த்த உடனே யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கொந்தளிப்பு வித்தியாசமா இருக்கு. கொந்தளிப்பு வித்தியாசமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில கொந்தளிப்புகள் வித்தியாசமா இருக்கும். சில கொந்தளிப்புகள் வந்து நம்ம போய் ஜெபிப்போம், சரியாயிரும். சில கொந்தளிப்புகள் வந்து நம்ம போய் ஆண்டவர் சமூகத்துல உதவி கேட்போம், சரியாயிரும். ஆனா சில கொந்தளிப்புகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம உதவிகள் கேட்கும் போது ஆண்டவர் பொறுமையா இருப்பார். ஏன்னா அவர் விரும்புகிறத நம்ம செய்யும் வரைக்கும் அவர் பொறுமையா இருப்பார். அல்லேலூயா. இங்க பயங்கரமா அந்த சீன் என்ன ஆகுது? ராகிங் சீன் போட்டிருக்கு. பயங்கரமா கொந்தளிக்குது. கப்பலின் அடித்தட்டுல படுத்திருக்கிற அந்த மனிதனை தட்டி எழுப்புறாங்க. அப்பா நீ யாருப்பா அப்படின்னா அந்த மனுஷன் சொல்றான், வானத்தையும் பூமி சமுத்திரத்தையும் பூமியும் படைத்த பெரிய தேவன் பரலோக தேவன் இடத்துல நான் பயபக்தி உள்ளவனா இருக்கிறேன். ஆனா நான் இப்ப அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்றேன். வாசிங்க 10வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகி ஓடி போறேன் அப்படின்னு சொல்றோம். சமுத்திரத்தையும் பூமியும் படைத்த பெரிய தேவனிடத்துல நான் பயபக்தி உள்ளவே, ஆனா நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போறேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அந்த புறஜாதி மக்கள், அந்த அந்த தர்ஷீசுக்கு தேவ மகனே இல்லாத இடத்துக்கு பயணப்படுகிற அந்த அத்தனை பயணிகளும் பயப்படுறாங்க. எப்படா ஜீவனுள்ள தேவனை விட்டு இவன் பிரிந்து போறானே. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல கொந்தளிப்பு இருக்குல்ல, பலவிதமான கொந்தளிப்புகள், எதிர்பாராத நேரத்துல வர்ற கொந்தளிப்புகள், எதிர்பாராத நேரத்துல வருகிற சில காரியங்கள், சில கண்ணீர்கள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில பாரங்கள், எப்ப கேட்டாலும் ஒரு நல்ல செய்திகளை கேட்க முடியாத கொந்தளிப்புகள். காரணம் என்ன தெரியுமா? நம்மளை ஆராயவே, நான் எங்க இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தர்ஷீஷ்க்கு போயிட்டு இருக்குதா? வந்த இறுதிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற புயல்கள் பணிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கொந்தளிப்புகள் பணிய வேண்டும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கொந்தளிப்புகளை தேவன் அமர பண்ண வேண்டும். அங்க உள்ள மக்கள் கேட்கிறாங்க, நீ தேவனை விட்டு போறியே, பயப்படுறாங்க. பயந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி கொந்தளிப்பு இருக்கேப்பா, இத அமர பண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கிறாங்க. யார்கிட்ட? பாதிக்கப்பட்டவன்கிட்ட. பாதிக்கப்பட்டவன்கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறாங்க. அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவனுக்கு தான் நிறைய தெரியும் விஷயம். அதனாலதான் பாதிக்கப்படுறவங்க போய் பாதிக்கப்பட்டவன்கிட்ட கேட்கிறாங்க. அனுபவம் இருக்குதுல்ல, கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? விடையை தெரிந்து வச்சிருந்தார் யோனா. யோனா ஏன்னா பயபக்தி உள்ளவர்.
யோனா தேவனை வொர்ஷிப் பண்றவன், சர்வ வல்லமை உள்ள தேவனை வொர்ஷிப் பண்ணவன், மனசாட்சி உள்ளவன். கரெக்டா சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, என்னை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருங்க, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, கடல் அமிழ்ந்துடும், கொந்தளிப்பு அமிழ்ந்துவிடும். பிரியமான மக்களே, இன்னைக்கு கொந்தளிப்பு இருக்கா உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில கொந்தளிப்புகள் இருக்கா? உன்னுடைய ஸ்டடீஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? ஐயோ, இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு அறிவே இல்லை, ஞானமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு யோனா உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, கடவுள்கிட்ட வர முடியலையா? ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. உண்ணவும் உடுக்கவும் உனக்கு உண்டா இருக்கும் போது மற்றவர்களை குறித்து நீ ஏன் கலங்குற? ஆண்டவர் கேட்கிறார். இன்னும் 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 தெய்வ கோபத்துக்கு நாம் ஆளாக கூடாது. அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், அதனால உங்க வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு. பொருளாசை உடையவன் தன் வீட்டை கலைக்கிறான், வீட்டையே கலைச்சிருவான், வீட்டுல சமாதானம் இருக்காது. பொருளாசை என்ற யோனா, பெரிய காற்று உன் வாழ்க்கையில அடித்துக் கொண்டே இருக்கு. காற்று, பெரிய காற்றுன்னு சொல்லும் போது கையில செல்போன், அது காற்றுல இருந்து வர்ற அழகா. அந்த காத்தை கையில வச்சுக்கிட்டு நீ பிடிச்சுக்கிட்டு அது கொந்தளிப்புல இருக்கு. படிக்க முடியல, பாடங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், நம்ம கிட்ட பேசுறார். புதிய ஆண்டுக்குள்ள போகணும், ஒரு வெற்றியின் ஆண்டை நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட என்ன யோனா இருக்கு? என்ன யோனா இருக்கு? அவன் சொன்னான், என்னை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருங்க, கடல் அமிழ்ந்து விடும், அமர்த்தணும், கொந்தளிப்பு அமரும். ஆனா நல்ல பாருங்க, அந்த மனுஷர்களுக்கு அவன் தூக்கி போட மனசுல இன்னும் அதிகமாய் தண்டு வலித்தாங்க. இன்னும் எப்படியாவது சில வேலைகளை நம்ம சில காரியங்களை போட மாட்டோம், இன்னும் எதையாவது ஒண்ணு செய்வோம், சுய முயற்சி. இன்னும் அதிகம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம். எப்படியாகிலும் தண்டு வலித்து கொண்டு போயிடலாம், இந்த கடல், இந்த கொந்தளிக்கிற கடல்ல இருந்து காப்பாத்திடலாம். முடியல, வேகமா தண்டு வலிக்கிறாங்க, முடியல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை மன்னி. இந்த மனுஷன் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நல்ல கவனிங்க. வேகமா தண்டு வலிக்கிறாங்க. சில நேரங்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிற காரியங்கள்ல இருந்து நம்ம வேகமா காரியத்தை நம்ம செயல்படுத்துவோம், நம்ம முயற்சி பண்ணிடுவோம். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவரும் உங்களுக்கு விடுதலைப்படுத்த முடியாது. உங்க சுய முயற்சி, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய சம்பத்து, உங்களுடைய நட்புகள், உங்களுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியாவது யோனாவை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கப்பல் மாலுமிகள், அந்த பயணிகள் வேகமாய் தண்டு வலித்து அவனை காப்பாற்ற நினைத்தும் முன்னிலும் அதிகமாய் கடல் கொந்தளித்தது. நம்ம சரண்டர் பண்ணிடணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. சொன்னா என்னை தூக்கி தண்ணிக்குள்ள போடு. இன்னும் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காம உட்கார்ந்து இருக்கும், இன்னும் தண்ணிக்குள்ள மூழ்காம உட்கார்ந்து இருக்கும். நீ தண்ணிக்குள்ள மூழ்கணும். கொந்தளிப்புகள் அமரணுமா? வீட்டுல இருக்கிற கொந்தளிப்புகள் அமரணுமா? குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அமரணுமா? எப்ப அமருதோ அப்ப நான் தண்ணிக்குள்ள குளிக்கிறேன் கிடையாது. எப்ப அமருதோ அப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் இல்ல. வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கணும்னா முதல்ல ஆண்டவருக்குள்ள மூழ்கிடணும்.
பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்கிடணும். அல்லேலூயா. யோனா தூக்கி போட்ட உடனே அந்த கடலின் கொந்தளிப்பு அப்படியே அமர்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் யோனாக்கு மறுவாழ்வை வைத்திருந்தார். ஆமென். கொந்தளிப்பு அமர்ந்தது. அந்த கப்பல் பத்திரமாய் அது கரை சேர்ந்தது. ஆனால் யோனாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய மீனை வைத்திருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா போனார். இரவு பகல் 3 நாள் அவர் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு மீண்டும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் யோனா 3வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அடுத்த வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அடுத்த வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இப்போ இது போல தேவையா? பேசாம கீழ்ப்படிந்திருந்தா ஜென்ட்லா முடிஞ்சிருக்கும். என்னமோ இவர்தான் ரட்சிப்பை கொடுக்க போற மாதிரி இல்ல. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் ஆகும். என்னமோ நீ போய் 40 நாள் சொன்ன உடனே கவிழ்க்கப்படணும்னு ஒண்ணு பெருசா நடக்க போறதில்ல. ஆண்டவர் தான் அதுக்கும் இறக்கணும். அல்லேலூயா. இப்ப கடைசியா 3வது வசனம் 3வது அதிகாரத்துல சொல்லுது, 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு விடும் என்று கூறினான். அருமையான தேவ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. எத்தனை தடவை ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினாலும் நம்ம செவி கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். யோனாவை தூக்கி போட்ட உடனே அந்த கொந்தளிப்பு அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அந்த புயல், அந்த காற்று, அந்த கொடுங்காற்று பணிந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிப்புகள் பணிய வேண்டும் என்றால் நம்மை கர்த்தருக்குள்ளாக அர்ப்பணிக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற வேண்டாத யோனாக்களை தூக்கி தூர போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல நமக்கு புதிய காரியங்களை செய்வார். ஆமென். கடலுடைய கொந்தளிப்பும் அமர்ந்தது, இயேசுவினுடைய திட்டமும் நடந்தது. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு 3வது ஒரு காரியம் வாசிக்கலாம். முதலாவது அவர்கள் கரையை பிடித்தார்கள். 2வது பணிந்தது, புயல் பணிந்தது. 3வது சத்துரு உன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். சத்துரு உன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27, 28 வசனம். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு சத்துரு வந்து பேசும்போது ஆண்டவர் அந்த சத்துருவுக்கு செய்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த யூதேயாவில ஒரு 3 ராஜாக்களை சொல்ல முடியும், உத்தமமான ராஜாக்கள். அதுல ஒருத்தர் யாருன்னா எசேக்கியா. இந்த எசேக்கியாவை குறிச்சு பார்க்கும்போது 18வது அதிகாரம் 4வது வசனத்துல 5வது வசனத்துல எசேக்கியா மாதிரி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் முன்னால கர்த்தர் இவன் பிறப்புக்கு முன்னாலேயும் இல்ல, இவனுடைய பிறப்புக்கு பின்னாலேயும் இல்லை. அவ்வளவு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மனுஷன் யாருன்னா இந்த எசேக்கியா. எசேக்கியா அப்படின்னா யெகோவா பெலன் அப்படின்றது அர்த்தம். எசேக்கியா அப்படின்னா யெகோவாவின் பெலன் அப்படின்னு அர்த்தம். இந்த எசேக்கியா ராஜாவாயிட்டாரு. ராஜாவனோன்னு அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? தேசத்துல காணப்பட்ட விக்கிரகங்களை, தோப்புகளை
அவர் அழித்து போட்டார். நிக்குஸ்தான் என்று சொல்லப்படுகிற மோசையினால அந்த உங்களுக்கு தெரியும் 40 வருஷம் வழி நடத்தும் போது ஜனங்களை கொள்ளிவாய் பிசாசுகள் கட்டித்தன. அப்ப ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை, யாரெல்லாம் வெண்கல சர்ப்பத்தை பாக்குறாங்களோ அவங்க பிழைத்துக் கொள்வார்கள். ஆமென். அப்ப மோசே அதை செஞ்சு வச்சாரு. வனாந்தரத்துல ஜனங்கள் பார்த்தாங்க, உடனே அவங்க எல்லாரும் பிழைச்சு கொண்டாங்க. அல்லேலூயா. ஆனா நாளடைவுல எசேக்கியாவுடைய காலம் வரும்போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதேயா ஜனங்கள் என்ன பண்ணுனாங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அது விக்கிரகமா மாறிடுச்சு. அதனால எசேக்கியா என்ன பண்ணாரு, எல்லா தோப்புகளை வெட்டி அந்த அந்த சர்ப்பங்கள், அந்த வெண்கல சர்ப்பத்தெல்லாம் உடைச்சு போட்டாரு. உடைச்சு போட்டு சொல்லிட்டாரு, நீங்க ஆண்டவரை தான் பார்க்கணும். அது பேர் நிக்குஸ்தா. அதெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ரிவைவல், எவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சி எசேக்கியா காலத்துல செஞ்சார். அவரு அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்த மனுஷன். அந்த நம்பிக்கையா இருந்த மனுஷனை அவர் நல்ல வாழ்க்கையில அவர் நடந்து கொண்டு வந்துட்டே இருக்கார். நிறைய காரியங்கள் செய்யறார். பஸ்காவை ஆசரிக்கிறார். 14 நாள் பஸ்கா பண்டிகையை அவர் ஆசரிக்கிறார். ஜனங்களை சுத்தாங்கம் பண்றார். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இந்த ராஜா செய்யறாரு. இப்படிலாம் ராஜாக்கள் செய்வாங்களா? செஞ்சிருக்காங்க. இப்படி அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு அவர் வரும்போது, இது இப்ப அசீரியா ராஜா வர்றான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அசீரியர்கள் ரொம்ப மோசமானவங்க. இந்த அசீரியர்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த நாடு பிடிக்கும் கொள்கை. ஆனா இந்த நாடு பிடிக்கும் கொள்கை எப்ப வருதுன்னா, ஏதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதேய ஜனங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா இயேசுவானவர் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்ப எசேக்கியா எந்த பாவமும் செய்யல. எசேக்கியா நல்ல ஒரு மனுஷன். அல்லேலூயா. இப்ப இவருக்கு விரோதமா ஒரு அசீரிய மன்னன் வந்து கொந்தளிக்கிறான். அப்படி கொந்தளிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், டேய், என் மகன் எசேக்கியா, அவனுக்கு விரோதமா நீ போய் கொந்தளிக்கிறாயா? உன் மூக்குல நான் தொரட்ட போட்டு, உன்னை நான் இழுத்து, உன்னை நானு உனக்கு வாயில கடிவாளத்தை போட்டு உன்னை வந்த வழியே போக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற சத்துருவை பார்த்து தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவன் உனக்கு விரோதமா எழுப்பி வர்றானா, அவன் மூக்குல நான் தொரட்ட போட்டு, அவனுடைய வாயில நான் கட்டிவாளத்தை போட்டு, அவன் எந்த வழியா வந்தானோ, வேதம் சொல்லுகிறது, உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு இருக்கா? நீ அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது நிமித்தமாக, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தமாக, இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய போகிறார், இந்த ஆண்டவர் உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி சத்துருக்கள் உனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்களா? அந்த சத்துருக்களை தேவன் மூக்குல துரட்டை போட்டு, அவன் வாயிலை கடிவாளத்தை போட்டு, அவன் வந்த வழியாவே கொண்டு போவான். அல்லேலூயா. நீங்க வாசிக்கிறோம், என்ன பேசினாங்க என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வந்து என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும், அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும், ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும். அல்லேலூயா. அவன் வந்து என்ன சொல்றான் பாருங்க, எசேக்கியா பேச்செல்லாம் கேட்காதப்பா, அசீரிய ராஜா சொல்றதை கேளுங்க. எசேக்கியா ராஜா என்ன பேசுறாரு? ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருங்க, நம்மள ஆண்டவர் அந்த அசீரியன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அந்த சத்துரு, அந்த ரப்சாக்கே, அந்த ஜனகரிப்பனுடைய தூதுவனாக வந்த ரப்சாக்கே என்பவன், அந்த அசீரியன், அவன் வந்து என்ன சொல்றான், உங்க ராஜா எசேக்கியா சொல்றத கேட்காதீங்க, எங்க ராஜா அசீரியா சொல்றத கேளுங்க, இல்ல கேளுங்க. அடுத்து சொல்றாங்க,
எங்களோட நீங்க ராசி ஆகுங்க. உலகத்தார் வந்து தேவ பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க, எங்களோட வந்து நீ ராசி ஆகு. ஏன் தெரியுமா? உனக்கிட்ட இருக்க உச்சிதங்களை பறிக்கும்படி, தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்க உச்சிதங்களை பறிக்கும்படி. அதனாலதான் நம்ம கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ரட்சகே சொல்றான், என்ன சொல்றான்? எங்களோட வந்து நீங்க ராசி ஆகுங்க, காணிக்கை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு உங்க தேசத்துக்கு ஒப்பான தானியம். எப்படி அழகா பேசுற பாருங்க. நீங்க இப்ப சாப்பிடுறீங்கல்ல சாப்பாடு, அதுக்கு ஒப்பான சாப்பாடு, அதுக்கு ஏற்ற திராட்சை ரசம், திராட்சை தோட்டம், அதுக்கேற்ற ஒலிவ எண்ணெய், தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போவேன். அப்பனா தேவ பிள்ளைக்கு இங்கே இருக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கேயே அது வந்து என்ன இருக்கு? நல்ல உச்சிதமான கோதுமையில இருக்கு, நல்ல தானியத்தை சாப்பிடுது. ஆனா அவன் சொல்றான், நீ என்னோட ராசியானா இப்ப நீ சாப்பிடுற பாத்தியா, இதே சாப்பாடு இதே இதெல்லாம் நான் வந்து உனக்கு எங்க சீமையில கொண்டு போய் தருவேன். பயங்கரமானவே சத்துரு. ஏற்கனவே இந்த யூதேய தேசத்துல நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். நிறைய அரண் சூழ்ந்த கோட்டைகளை எல்லாம் பிடிச்சிட்டான். யாரு? சனகரின், அந்த அசீரிய மன்னன் பிடிச்சிட்டான். இப்ப மீந்து இருக்கிறது ஒரே ஒரு இடம், எருசலேம். இந்த எருசலேமையும் முற்றுகை போட வந்து நிக்கிறான். இப்ப எசேக்கியா பாக்குறாரு, நேரா தீர்க்கதரிசி கிட்ட தன்னுடைய மக்களை அனுப்புறாரு. ஒரு 3 பேரை அனுப்புறாரு. அனுப்பி, ஐயா இந்த மாதிரி ரப்சாக்கே வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறான், நீ எங்களுக்காக வேண்டுதல் பண்ணும், வார்த்தை சொல்லும், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்காம என்ன சொல்றான் தெரியுமா? உங்க தெய்வம் காப்பாத்திருமா? உங்க ராஜா உங்களை காப்பாத்திருவானா? நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா? நீங்க நம்பாதீங்க, உங்களை உங்க ராஜா காப்பாற்ற முடியாது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனம். என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் பாருங்க, என் பிதாக்கள், அதாவது அசீரிய ராஜாவுடைய மேல உள்ளவங்க என்னத்தை அழிச்சாங்கன்னா கோசான். என் பிதாக்கள் அழித்த கோசானையும் ஆரானையும் ரேட்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஒரு 4-5 இடத்தை சொல்லி அவங்களெல்லாம் அவங்க கும்பிடுற தேவன் தப்புவித்ததா பயங்காற்றான். எருசலேம் மிஞ்சி இருக்கு. எருசலேம்ல கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஜனங்களை பார்த்து பயங்காத்துறான். என்ன, உன் தெய்வம் தப்புவித்துருமா? நாங்க எப்பேற்பட்ட ஆளு, நாங்க வந்து கோசேனையே பிடிச்சோம், நீ என்னடா கோசேனை பிடிச்ச? இந்த இஸ்ரவேல் தேசத்துல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கோசேன் நாட்டுல இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த எகிப்துக்கு யாக்கோபு போகும்போது அந்த எகிப்துல பார்வோன் வந்து சொல்றாரு, கோசேன் நாடு பலமான நாடு, எகிப்துல இருக்கிற கோசேன் நாடு பலமான நாடு, நைல் நதி பக்கத்துல டெல்டா பகுதி, நீங்க வந்து இங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கோங்க. வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27வது வசனம். இஸ்ரவேல எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்க கோசேன் நாட்டிலேயே இருந்து பழுகி பெருகினாங்க. ஆண்டவர் அங்க இருந்து இப்ப கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இவங்க என்னமோ கோசேன் நாட்டை பார்க்காத மாதிரி, அதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை பாருங்க. யாத்திராகமம் 9வது அதிகாரம் 26வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் கோசேன் நாட்டில இருந்த போது அந்த இடத்துல மட்டும் கல்மழை பெய்யல. ஆண்டவர் மோசையை கொண்டு 10 வாதைகளை அனுப்புறார். அதுல ஒரு வாத கல்மழை. ஆனா கோசேன் நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, அந்த இடத்துல மாத்திரம் கல்மழை பொழியல. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கிறாங்க இந்த எருசலேம்ல இருக்கிறவங்க. எத்தனையோ எகிப்தை கடந்துதான் வந்திருக்கிறோம், எத்தனையோ ஆரானை கடந்துதான் வந்திருக்கிறோம். ஊர் என்ற தேசத்துல இருந்து கிளம்பின அந்த ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு ஆரான்ல வந்த போது ஆரானிலே மரித்து விட்டார். நீ ஆரானை பிடிக்கலாம், நீ கோசேனை பிடிக்கலாம்,
ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆராதிக்கிற தெய்வங்கள் வேற. ஆனா எருசலேமை நீ பிடிக்க முடியாது. எருசலேம் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். எருசலேம் எப்படியா நீ பிடிக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றா, எருசலேமுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. நம்ம எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டும். யுத்தம் நடக்குது. எத்தனை யுத்தம் வந்தாலும் தேவனுடைய திட்டம் தான் நடக்கும். எப்படி யோனா மூலியமா ஆண்டவர் அவர் திட்டத்தை செயல்படுத்தினாரோ அதே மாதிரி ஆண்டவர் எருசலேமை தெரிந்திருக்கிறார். தேவ திட்டம் நடைபெறும். அல்லேலூயா. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இந்த பிசாசு வந்து உன்னை யார் தப்பு வைப்பா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு போதெல்லாம் அவன் சொல்றாங்க, கர்த்தர் தப்பு வைப்பார். என்ன வசனம் வாசிக்கிறோம்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 32வது வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவன் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சாத்தான் தூதுவன் வந்து தேவ பிள்ளைக்கு முன்பாக கொந்தளித்துட்டு இருக்கான். என்ன தெரியுமா? பயம் காட்டுறான். நாங்க பாரு, எங்க பிதாக்கள் பாரு, நாங்க எப்படியெல்லாம் இந்த நாடுகளுக்கு செஞ்சோம், அது மாதிரி நாங்க உங்களுக்கும் செஞ்சிருவோம். நீங்க பேசாம எங்க கூட ராசியாகி எங்க கூட வந்துருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கா கிணற தாண்டிட்டு அடுத்து முழுசா தாண்டாம பின்வாங்கி போயிட்டா எவ்வளவு ஆபத்து. எருசலேம் மாத்திரம்தான் மீந்திருக்கு. ஆனா எசேக்கியா மனம் தளரவில்லை. எசேக்கியா ரெட்டொடுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த அரசன் ரெட்டொடுத்தி கொண்டு இருக்கிறான். தீர்க்கதரிசிட்ட அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு இவர் நேரம் எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறார். அரசன் எசேக்கியா தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பணிந்து கொள்ளும் போது, அவர் பணிந்து கொண்டு இருக்கிறார். தேவாலயத்துல போய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கும் போது இப்ப வந்து கொடுக்குறாங்க ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல கொடுக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளை நம்புறோமா? தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அங்க ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கிறார். ஆகையால் எப்பா நிறைய பேர் போயிட்டான், கொஞ்சம் பேர் இருக்கான், நிறைய பேரை புடிச்சிட்டு போயிட்டான். யூதேய தேசத்துல இருந்து நிறைய பேரை புடிச்சிட்டு போயிட்டான். நீ பயப்படாத. ஏசாயா சொல்றாரு, மீதமா இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களைத்தான் ஆண்டவர் சொல்றார், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். அல்லேலூயா. உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்பும் காலம் வரும். அல்லேலூயா. யாக்கோபு வேரூன்றுவார், பூத்து குலுக்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூமியெல்லாம் நிரப்பிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக சொல்றாரு. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை கொடுத்து அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். உங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரமாக்கு விரோதமாய், ஊழியக்காரிகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் வந்து நிக்கிற அசீரியங்க என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள வரமாட்டான். ஆண்டவர் சொல்றார், உள்ள வரமாட்டான். எப்படி தெரியுமா? எப்படியாவது நம்மள சேவ் பண்ணிடுவார். எப்படியாவது நம்மளுடைய கொந்தளிப்பை அமர்த்தி போடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எப்படி யோனாவையே அமர்த்தி போட்டார், திட்டத்தையும் செய்து முடிச்சாரு, அற்புதத்தையும் செஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார். வார்த்தை வந்துருச்சு. அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அவன் அம்பு எய்வதும் இல்லை. உன்னை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களா இப்படி, அவங்களா இப்படி சொல்லி சொல்லி உனக்கு அம்பு எய்தான். அவங்கள பத்தி தெரியாதா? இவங்களை பத்தி தெரியாதா? உங்களுக்கு அம்பு வருது இல்ல, இனியெல்லாம் அம்பு வராது. அல்லேலூயா. அவன் உள்ளே வரமாட்டான், அம்பு எய்ய மாட்டான். அடுத்து என்ன தெரியுமா? இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை. அவன் எப்படி வரமாட்டானா? கேடகத்தோடும் வரமாட்டான். கேடகம்னா அவனே மதிச்சுக்கிட்டு தெரியாம வருவான் சத்துரு, அப்படியும் வரமாட்டான். பட்டணத்துக்குள்ளேயும் வர முடியாது, அம்பும் எய்ய முடியாது, கேடகத்தோடு அவன் வர முடியாது. அவன் இதுக்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா கொத்தளம் போட முடியாது. அங்க வாசிக்கிறோம், அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் வர முடியாது, அவன் வந்த வழியே திரும்பி போவான். எந்த வழியில வந்தான்?
உனக்கு அதே வழியில போயிடும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம் 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கடித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்கள் தரித்து நின்று நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் சொல்றார். யாத்திராகமம் 14:14 சொல்றாரு, இந்த யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு நின்று கொண்டு நான் செய்ய ரட்சிப்ப பாருங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ என்ன பண்ண போறோம்? யோசபாத் பயந்தார். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு. ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா இல்ல, 3 ராஜாக்கள் சேனைகளோடு வெட்டுக்கிளிகள் போல வந்து நிக்கிறான். என்ன பண்ண முடியும்? ஒத்த இன்னைக்கு நீங்க அப்படி நிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் சேனையை அனுப்புவார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கொந்தளிப்புகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக வழக்காடுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தூதனை தான் அனுப்பினார். அவர் சேனையில சும்மா பயங்கரம், பராக்கிரமசாலி. ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை பாஷணம் பண்ணிட்டார். அந்த ஒரு தூதன். அல்லேலூயா. 1,85,000 பேரை கீழே தள்ளி அப்படியே சங்காரம் பண்ணி செத்த பிரேதமா போயிடுச்சு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அன்று ராத்திரி ஒருத்தன் ராத்திரி கிளம்புனா, இயேசுவை பிடிச்சனால கரை சேர்ந்துட்டான். ஆண்டவர் ராத்திரி உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்றான். ஒரு தூதன் வந்தான், 1,85,000 பேர் சங்காரம் பண்ணிட்டான். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், தேவக்குள்ள உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் உனக்கு முன்னால நிற்க முடியாது. அது கண்ணீரோ, கஷ்டமோ, பாடுகளோ, உபத்திரவங்களோ, தேவைகளோ, மன கஷ்டம், வியாதி, எதுவும் உன்னால நிற்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. 37. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரத்சேயரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னார், அவன் இனிமேல் இங்க வரமாட்டான். அல்லேலூயா. அவன் வாயில நான் கடிவாளத்தை போட்டு மூக்குல துரட்ட போட்டு நான் இழுத்துட்டு போயிருவேன். அல்லேலூயா. உங்க சத்துக்களை அப்படி ஆண்டவர் பண்ணுவார். அவன் அடுத்து பாருங்க, அவன் போனான், அவன் அவன் என்ன வந்து சொன்னான், எந்த தேவர்களாவது தப்பு இருந்துச்சா சொன்னான்ல, நான் அந்த தேசத்தை புடிச்சேன், இந்த தேசத்தை புடிச்சேன், ஏதாவது ஒண்ணு அவங்கள தப்பு வித்துச்சா? அப்படித்தான் நீ செய்யற தேவனும் உன்னை தப்பு வைக்காது, ஒழுங்கா என் கூட ராசியாகுன்னு சொன்னவன் இப்ப ஆண்டவர் ஒரு வதந்தியை அனுப்புனாரு. அவன் வந்திருக்கான் ஒருத்தன் பிரச்சனைக்கு, அவன் கூட சண்டை போடணும்னு. அப்படியே போனான் ஊருக்கு. அங்க போனா சண்டையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் இழுத்துட்டு போயிட்டாரு. அங்க போய் அவன் தேவனுடைய கோயில்ல போய் படிய போனான், செபிக்க போனான். அவன் தேவனே அவனை காப்பாத்தல. உன் தேவன் காப்பாத்தாது, உன் தேவன் காப்பாத்தாதுன்னு கர்ச்சிக்கிட்டே இருந்தான். இப்ப கடைசியில இவன் கோயிலுக்குள்ள போறான். ஆண்டவர் சொன்னா, அவன் வந்த வழியே அவன் திரும்பி போவான். இனி அவன் இந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டான். உன் சத்துரு உன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்துரு வர முடியாது. அது வேலை ஸ்தலமா, உங்க இடத்துல எங்க இருந்தாலும் சரி, உன் சத்துரு உன் எல்லைக்குள்ள வர முடியாது. கர்த்தருக்கு மகிமை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். போனா கோயில்ல பணிந்து கொள்ள, அவன் கர்ப்பப்பிறப்பு, அவன் பிள்ளைகளே 2 பேரும் வந்து அவனை வெட்டி போட்டாங்க. சடகரிப்ப செத்துக்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். தேவன் கொந்தளிப்பை அமர்த்தி போடுகிறார்.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை நாள் முழங்கிக்கிட்டே இருக்கும் அந்த கொந்தளிப்பு. ஆனா கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசுவாங்க, அடங்கிடுவான். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அவர்கள் நாடின துறைமுகத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமாதானம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். நாம் எழுந்திருப்போம்.